வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சீதாராம கல்யாணம் மற்றும் திருச்சி சேவை. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் வைபவமாக நடந்த கோயிலாழ்வார் திருமஞ்சனம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் கார்த்திகை மாத ஹோம பூஜைகள் சிறப்பாக வளர்க்கப்பட்ட ருத்ரஹோமம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோற்சவம் சர்வலங்காரத்தோடு பிரகாரவலம் வந்த ஸ்ரீநம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஐப்பசி புனர்பூச புறப்பாடு சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த ஆலயமாக விளங்கும் திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் புனர்பூச திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம கல்யாணம் மற்றும் திருச்சி சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் வெள்ளி சிம்மாசனத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும், அர்ச்சகர்கள் சங்கல்பம், கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களோடு தசரதன் மைந்தனுக்கும் ஜனகன் மகளுக்கும் கங்கணதாரணம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம், யக்னோபவீத தாரணம் ஆகியவற்றை நடத்தி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணமும் நடைபெற்றது. தொடர்ந்து குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் சாயரட்சையிட்டு மாலை மாற்றுதல், அட்சதை தூவுதல் ஆகியவற்றை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீதாராமருக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மாலை வேளையில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை விசேஷ அலங்காரத்துடன் திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனைக்கு பின்னர் தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு மாட வீதியில் பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. இதை முன்னிட்டு இன்று காலை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஆலய ஊழியர்கள் கோயில் பிரகாரங்கள் முழுவதும் நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். இதையடுத்து ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் பலவித நறுமண திரவியங்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை கொடிமரம், பலிப்பீடம், தாயார் சன்னதி, சுற்றுச்சுவர் உள்ளிட்ட பகுதிகளில் பூசி நீரை பீச்சியடித்து சுத்தம் செய்தனர். பிறகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் கருவறைக்கு என புதிய வண்ண திரைச்சீலைகளை உபயதாரர்கள் ஆலய அதிகாரிகளிடம் வழங்கினர். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் ஆண்டுக்கு 4 முறை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்படுவதாகவும், கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்திற்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமை அன்று கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்படுவது வழக்கம் என்றும் கூறினர். இதை முன்னிட்டு இன்று ஆலய சுத்தி நிகழ்வு நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத ஹோம பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு நிகழ்வாக ருத்ர ஹோமம் வளர்க்கப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும் ருத்ரஹோமத்தின் ஒரு நிகழ்வாக ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் உற்சவரை சிவசக்தி ஸ்வரூபமான அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாகத்தை வளர்த்தனர். ருத்ர பாராயணம் செய்து குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு வில்வம் மற்றும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் டோலோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாள் அன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளித்தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கருவறையிலிருந்து சிம்மகதியில் வெளியே வந்த உற்சவர் முன்பு பிரபந்ததாரர்களுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன.
சுவாமிக்கு வண்ணப்பட்ட ஆடை கட்டி முத்துவளைய கிரீடம் சூட்டி காதணிகளோடு அடுக்கு பதக்கங்களும் முத்துச்சரங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானுக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசி தண்டமும் தீப்பந்தங்களும் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு புறப்பட்டனர். விஸ்வக்சேனர் சன்னதி கடந்து நாழிகேட்டான் வாயிலின் உள்ளே நுழைந்து கொடிமரம் எதிரே உள்ள ஊஞ்சல் மண்டபத்தின் அருகே இருக்கும் 4 கால் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு உற்சவருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ நம்பெருமாளை மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்தனர். கோலக்கிளியுடன் அபயம் காட்டி சர்வாபரணங்களோடு திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து அரையர் சேவையோடு தீபங்கள் காட்டப்பட்டன. ஊஞ்சல் ஆடியவாறு காட்சி தந்த சுவாமிக்கு சாமரங்களும் ஆலவட்டமும் வீசி வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசிக்க ஊஞ்சல் சேவை வைபவமாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் புனர்பூச திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக மாடவீதியில் உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தங்க கேடயத்தின் மேல் சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணருடன் எழுந்தருளியிருந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஜானகி தேவியும் பட்டுச்சேலையோடு திருமாங்கல்யம் கிரீடம் அணிந்து காட்சி தர நீலப்பட்டாடையோடு சர்வாபரணங்கள் மற்றும் கிரீடம் அணிந்து லக்ஷ்மணரும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர்ந்தனர். நிறைவாக உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் அமைந்துள்ள மாமணி கோவில் எனப்படுவதும் திவ்ய தேசங்களில் 20வது ஸ்தலமாக விளங்குவதும் வீர நரசிம்ம பெருமாள், நீலமேக பெருமாள், மணிக்குன்ற பெருமாள் என 3 கோவில்களும் ஒருங்கே அமையப்பெற்றதான பஞ்ச நரசிம்ம ஸ்தலமாக புகழ்பெற்ற ஸ்ரீ வீர நரசிம்ம பெருமாள் கோவில் மகா சம்பிரோக்ஷணம் கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க மங்கள வாத்தியங்களோடு கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் யாகசாலையிலிருந்து கோயிலை சுற்றி எடுத்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல் மற்றும் மாவிலை வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடத்தப்பட்டது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளுக்கு வண்ணப்பட்ட ஆடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் காதணிகளும் முத்துக்கள் பதித்த கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு வெள்ளி திருச்சியில் எம்பெருமானுடன் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலின் வெளியே உற்சவர்களை சுமந்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு தெய்வங்களை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்துடன் வெள்ளி கேடயத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உலா முடிந்து மீண்டும் கோயில் எதிரே உள்ள 4 கால் மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்த பாராயணத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி நிறைவாக ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். மதுரையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் டைரிகள் விற்பனை துவங்கியது. தகவல் மைய வளாகத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருவுருவப் படத்தின் முன்பு மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டதும் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் டைரிகளின் விற்பனை துவங்கியது. காலை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் காலண்டர்கள் மற்றும் டைரிகளை பரவசத்துடன் வாங்கிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே அமைந்திருக்கும் நடுப்பழனி ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு மறைமலை நகர் நமச்சிவாயா சபா முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
முன்னதாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானையும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமியையும் முத்தங்கி அலங்காரத்தோடு வாகனத்தில் எழுந்தருளச் செய்து முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பின்தொடர பாத யாத்திரை துவங்கியது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பிறகு நடுப்பழனி அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மலையடிவாரத்தை அடைந்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க காவடியாட்டம் நடைபெற்றது. பிறகு ஏராளமான பக்தர்கள் பால் காவடிகள், மயில் காவடிகள், பன்னீர் காவடிகளை சுமந்து கொண்டு படிகள் வழியாக மலை ஏறினர். மேலும் கோயிலை அடைந்ததும் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை சமர்ப்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபம் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணிக்கும் உற்சவமூர்த்திக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் புதிதாக தேக்கு மரத்தில் தயார் செய்து செப்புத்தகடு பதித்து வெள்ளி முலாம் பூசப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. முன்னதாக இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளித்தேரில் உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து கலசத்திற்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க ரதத்தில் தெய்வ ஆவாகனம் செய்யப்பட்ட கலசத்தை பிரதிஷ்டை செய்தனர். பிறகு ரதம் மற்றும் கலசத்திற்கு ஷோடசோபச்சாரம் செய்து மங்கள வாத்திய முழக்கத்துடன் ஆரத்தி காட்டியதும் உபயதாரர்களும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க வெள்ளோட்ட புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியங்கள், சங்கு முழக்கம், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த வெள்ளி ரதத்திற்கு 4 திக்கிலும் ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஐப்பசி மாத சஷ்டியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி உடனுரை திருத்தளிநாதர் கோவிலில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு வெண்பட்டு கட்டி திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேவியர்களுக்கும் பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. சன்னதி வெளியே மயில் வாகனத்தின் மேல் உற்சவரை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து தீபம் காண்பித்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி மயில் வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். அரோகரா கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் உடன் வர ஆலய உலா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பெரம்பூர் SPR சிட்டியில் நடைபெற்று வரும் சமதா இஷ்டி யாகத்தின் ஒரு பகுதியாக இன்று எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டி ஸ்ரீ விஸ்வக்சேன இஷ்டி யாகம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக நேற்று மாலை ஆன்மீக சொற்பொழிவாளரும் பாடகருமான திருமதி விஷாக்கா ஹரி அவர்களின் ஆன்மீக பாடல் கச்சேரி நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ திரிதண்டி சின்னஜீயர் சுவாமிகள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி அருளாசி வழங்கினார். மேலும் யாகசாலையில் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். இதையடுத்து ஜீயர் சுவாமிகள் மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காண்பிக்க பண்டிதர்கள் 4 வேதங்களை பாராயணம் செய்தனர். மேலும் பிரபந்த பாராயணத்தோடு ஜீயர் சுவாமிகள் உற்சவ மூர்த்திகளுக்கு சாமரம் வீசி தீபாரத்தி சமர்ப்பித்தனர். இன்று காலை முதலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை செய்ததும் ஸ்ரீ விஸ்வக்சேன இஷ்டியாக நிகழ்வு துவங்கியது. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி நட்சத்திர வடிவ குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஜீயர் சுவாமிகள் அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கினார். பிறகு தாயார்கள் சமேத பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கும் ராமானுஜருக்கும் ஜீயர் சுவாமிகள் அபிஷேகம் செய்ததும் பக்தர்கள் மண்பானைகளில் இருந்த புனித நீரால் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து பரவசத்துடன் வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தன்வந்தரி பெருமாள் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் தாயாரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து
முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பரவசத்துடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடி காளவாய் கரை அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்திவேல் முருகன் கோவிலில் சஷ்டி பூஜைகள் நடைபெற்றன. கருவறையில் மேடை மீது நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவருக்கு காவி வஸ்திரம் கட்டி வெள்ளிக்கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அபயமும் வரதமும் காட்டியபடி முருகப்பெருமான் அழகாக அருள்பாலித்தார். ஈசன் மைந்தனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. உற்சவரையும் விசேஷ அலங்காரத்தோடு கருவறை முன்பு எழுந்தருளச் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஜுரகரேஸ்வரர் திருக்கோவில். இங்கு திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சிவனடியார்கள் மற்றும் சிவ தொண்டர்கள் ஆலய வளாகத்தில் அமர்ந்து திருவாசகத்தை ஓதி ஈசனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு கைலாய கீழ சொக்கநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு பணிகள் துவக்கமாக பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் கருவறையில் இருக்கும் மூலவர் அருள்மிகு கைலாய கீழ சொக்கநாதருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலயத்தின் வெளியே மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தப்பட்டது. மூலவரின் திருவுருவம் வரையப்பட்டு உரு ஏற்றிய அத்திமர பலகைகளையும் கலசங்களையும் சுமந்து கொண்டு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க யாகசாலைக்கு எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். பிறகு ஹோமம் வளர்த்ததும் அத்திமர பலகைகளுக்கு பாலாலய பூஜைகள் நடத்தி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளையின் 12ஆம் ஆண்டு 63 திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஆதி தம்பதிகள் 63 உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு வாகனங்களில் 12 திருமுறை நூல்களை வைத்தும் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார், உமை முருகரைவர், தொகையடியார், இன்பமணி வாசகர், தெய்வ சேக்கிழார் பெருமான் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பாக அலங்கரித்து வாகனங்களில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். அன்னப்பறவை மீது உமையவள் ஸ்ரீ மீனாட்சியாக காட்சியளித்தவாறு அருள் புரிய ரிஷப வாகனத்தில் பிரியாவிடையுடன் முக்கன் முதல்வனும் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளினார். பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க ஆதித்தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வந்த உற்சவ தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு பல்லாக்கு உலா நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு திருமேனியில் வெள்ளிக்கவசமும் திருமுகத்தில் தங்கக்கவசமும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்லாக்கில் வெள்ளிக்கவசமும் நட்சத்திர பதக்கமும் அணிந்து கலிங்கத்திராயும் தாங்கி காட்சி தந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலுடன் காட்சி தந்த அழகனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடைபெற்றதும் பல்லாக்கை கைத்தலமாக சுமந்து வந்து வாகனத்தில் அமர்த்தி பிரகார உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி உற்சவர் முருகப்பெருமானை அழைத்து வந்தனர். நிறைவாக உலா முடிந்ததும் முருகனுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி வேத பண்டிதர்கள் 4 வேதங்களை ஓதியபடி இருக்க யாகசாலையில் யாகங்கள் வளர்த்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். மேலும் கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், மூலவர், அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி,
தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் மற்றும் கன்னிமார் தெய்வங்கள் ஆகியோருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆரடி பிள்ளையார் கோவில் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலதர்ண சாஸ்தா திருக்கோயிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேத முருகப்பெருமான் பஞ்சலோக சிலை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்தனர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ பாலதர்ம சாஸ்தாவிற்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேடை மீது தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த முருகனின் பஞ்சலோக சிலைக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் கொடிமரப் பீடத்திற்கும் புனித நீர் ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக மூலவர் ஸ்ரீ பாலதர்ம சாஸ்தாவிற்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அகரசேத்தூர் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர் கோவில் ராஜகோபுர குடமுழுக்கை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான பீடத்தின் மேல் சுவாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை வைத்து யாகங்கள் வளர்க்கப்பட்டன. மேலும் மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. பிறகு ராஜகோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ராஜகோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவரான அருள்மிகு பிரதாப சிம்மேஸ்வரருக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். கரூர் வெங்கமேடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோயில் அருகே யாகசாலை அமைத்து அங்கு ஹரிகரசுதனின் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் பலவடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் மாலைகள் சூட்டி அலங்கரித்து விமான கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து கோயில் கருவறையில் பஞ்சலோக சிலையாக அருள்பாலிக்கும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சீதாராம கல்யாணம் மற்றும் திருச்சி சேவை. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் வைபவமாக நடந்த கோயிலாழ்வார் திருமஞ்சனம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் கார்த்திகை மாத ஹோம பூஜைகள் சிறப்பாக வளர்க்கப்பட்ட ருத்ரஹோமம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோற்சவம் சர்வலங்காரத்தோடு பிரகாரவலம் வந்த ஸ்ரீனம் பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஐப்பசி புனர்பூச புறப்பாடு சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.